தமிழக மக்கள் எல்லாம் படிச்சவங்க தான். கூட இருக்கிற நண்பன் இந்த மதமா அந்த ஜாதியா அப்படின்னு சொல்லி பார்த்து பழகுற தற்குறி ஆளுங்க நாங்க இல்லை. அப்படி பார்த்து பழகுற தற்குறி ஆளுங்க கூட நாங்க பழகுறதும் இல்லைங்க. எலெக்ஷன் வந்துச்சா, ஓட்டு போட்டாச்சா, இவங்க தான் சிஎம்மா, ஓகே ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கை அசைச்சோமா, நம்ம வேலையை பார்க்க நம்ம போகணுமான்னு இல்லை. எப்போ பாரு 24 மணி நேரமா நியூஸ் சேனல் முன்னாடியே உட்காந்துட்டு சிஎம்மா பதவி ஏத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதே பார்க்கறது நம்மளுக்கு ஒரு வேலையா இருக்குங்க. இப்போ அதே மாதிரி ஒரு கட்சி கூட கூட்டணியில இருந்துட்டு ஓட் பர்சன்டேஜா வாங்கி வச்சுக்கிட்டு நானும் பெரிய கட்சி தான் அப்படின்னு சொல்றதுதான் அரசியல் போலங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரிலிஜன் அண்ட் கேஸ்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி உருவான கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்குங்க. நீ இந்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளா, அப்ப இதான் நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பீப்புளை வந்து மேனிபுலேட் பண்றாங்க. எல்லாரும் ஒரு கட்சி கூட கூட்டணியில இருந்து ஜெயிச்சிட்டு இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களே நினைக்க வச்சுட்டீங்க. நீங்க ஒரு பெரிய கட்சி அப்படின்னா யார்கிட்டயும் கூட்டணி வைக்காம இத்தனை தொகுதியில் நாங்க வின் பண்ணிருக்கோம், இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு பேசுங்க யாரா இருந்தாலும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.